மெரினா பீச் போகணும் வார கேட்டு. ஏய் ஞாயிற்றுக்கிழமைனா நொய் நொய் நொய்ன்ற எனக்கு டென்ஷன் ஆகுது. இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கேன். சும்மா மெரினா பீச் நாங்க வானம் பாரு இருட்டிங் இருக்குது. என்னையும் நீ இருட்டிங் பண்ணிட்டு வாரானா. எனக்கு மெரினா பீச் போய் மீன் சாப்பிடணும். காசு யாருக்கிட்ட இருக்குது? உங்க அப்பனுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 100-200 வாங்குறதுக்கு பெரிய திண்டாட்டமாகுது. இது மெரினா பீச் போய் உனக்கு மீன் வேற வாங்கி கொடுப்பானா? எனக்கு வேணும். அப்பாட்ட இருக்கு வாங்கி வா. நீ இருக்கோ நீ பார்த்த நீனு என்ன பேசுறீங்க? அம்மா பொண்ணும் வந்துட்டாரு வள்ளலு. ஏங்க அது மெரினா பீச்சுக்கு போகணும் பாரு. சும்மா வாரானா என்ன டென்ஷன் பண்ணிருக்குது. நீயும் காசு கொடுக்க மாட்டேற. என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்க? நான் என்ன கேட்டேன் நீ என்ன பேசுற? ஏன் கல்யாணம் ஆனா லிப்ஸ்டிக் போடக்கூடாது பொம்பளைங்க? அப்படியே புது புது சட்டை கொண்டு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடாது. முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு அப்படியே மினுக்கணும். நாங்க இப்படி போட்டுக்கணும் இப்படி போட்டுக்கணும் இப்படி போட்டுக்கணும். கல்யாணம் ஆச்சுன்னா எதுவும் பண்ணக்கூடாது. சும்மா தான் கேட்டேன். பொத்து அப்போ அது மெரினா பீச்சில் போய் அந்த மீன் சாப்பிடணும் இருந்தது. அது ஒழுங்கா சுத்தமாகவும் இருக்காது அங்க. அவ்வளவுதானே வாங்க போலாம். சொல்லிட்டாரு கலெக்டர். ஆடி கார் எடுத்துன்னு வாங்க போனோம் மெரினா பீச்சுக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா? இங்கே மெரினா பீச் செட்டப் கொண்டு வர அந்த மீனை சாப்பிடுறோம் உட்காந்து. ஐ ஜாலி. விஆர் எடுத்து மாட்டிக்கோ. உங்க அப்பா இங்கே மெரினா பீச் கொண்டு வந்துருவாரு. கிளீன் பஸ் பக்கெட்ல போட்டு நல்லா கலக்கிய கீழே ஊத்துற நுரையில உங்க அப்பா நீ மிதந்து கிடங்க. ஐயோ எப்படி இங்க சாப்பிட முடியும்? எல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கு எதுக்கு மெரினா பீச் வரைக்கும் போனோம்? இங்கே மெரினா மசாலாவை போட்டு அப்படியே வறுத்து எடுத்தா மெரினா பீச் மீன் வரப்போகுது. நெசமாவா? அப்படி கூட இருக்கு மசாலா? ஆமா, நேத்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தால அங்கதான் பார்த்தேன்.